ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா 10 ஸ்டெப்ஸ் உங்களை வந்து எலகண்ட்டாக காட்டுறதுக்காக. இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் வந்து ரொம்ப எலகண்ட்டாக சிம்பிளாக நீட்டாக தெரிவிங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ளீனான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுறது. எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணணுன்னு வந்து எந்த ஒரு அவசியமும் இல்லை. பட் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸே வந்து ஒரு அயர்ன் பண்ணி போடுறது, நீட்டாக போடுறது, ஃபிட்டடாக போடுறது வந்து உங்களை வந்து எலகண்ட்டாக காட்டுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் நீங்கள் வந்து சிம்பிள் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்து என்ன கலர்ஸ் யூஸ் ஆகுமோ வந்து நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டஸ்கி ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டார்க் கலர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் வந்து அவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். இதே வந்து கொஞ்சம் ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்குலாம் பேஸ்டல் கலர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து எந்த கலர் செட் ஆகுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அது வந்து உங்களை இன்னும் அழகாக காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேரை வந்து நீங்கள் நீட்டாக வந்து கோம் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேர் விடுறீங்க இல்லை ஒரு பன் மாதிரி போட்டிங்கங்கிறது வந்து டோட்டலி வந்து உங்கள் சாய்ஸ் தான். பட் நீங்கள் வந்து அதை வந்து எவ்வளோ நீட்டாக கோம் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட் திங்கே. வந்து ஹேர் வந்து நீட்டாக இல்லைன்னா பார்க்க நல்லா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி. ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறது. என்னோடய ஸ்கின் இப்படி தான்ப்பா, நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்னா, ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்குறது வந்து ஃபேஸை தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து ஃபேஸ் வந்து நீட்டாக இருந்தாலே ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ரொம்ப பெரிய ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ தான் ஸ்கின் கேர் வந்து பிகினராக இருக்கீங்கன்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி வச்சுக்கலாம். ஃபேஸ் வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். பிம்பிள் மார்க்ஸ், பிம்பிள் இதெல்லாம் வராமல் இருந்தாலும் ஃபேஸ் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா சீரம்ஸ் ஆட் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களோட விஷ் தான். ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க, டெய்லி வந்து சன்ஸ்க்ரீன் போடுங்க. அதுவே வந்து ஃபேஸில் இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சன்கிட்டேருந்து டேமேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து போடுங்க. அஞ்சாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா மேக்கப்னு வந்து ரொம்ப ஹெவியாக போடணும் அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எது ஃபேவரட், ஒருத்தங்களுக்கு ஐலைனர் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு மஸ்காரா போடுறது பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் ஐப்ரோஸ் வந்து நீட்டாக இருக்கணும், அதை வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸில் வந்து ஐப்ரோஸ் வந்து நீட்டாக ட்ரிம் பண்ணி வச்சுருந்தாலே ஃபேஸ் வந்து டிஃபைண்டாக காட்டும். நான் கூட பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் எடுத்துருப்பேன், பட் அவ்வளோ டிஃபைண்டாக இருக்காது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்துருப்பேன். ஐப்ரோஸ் வந்து டிஃபைண்டாக இருக்கணும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக நீங்கள் வந்து லிப் பாம் போட்டுக்கலாம், இல்லை லிப்ஸ்டிக் பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அது டோட்டலி உங்கள் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான ஃபுட்வேர் போடுறது. நம்ம இவ்வளோ பண்ணிவிட்டு பீப்புள் கண்டிப்பாக நம்மளோட காலை வந்து நோட் பண்ணுவாங்க, நம்ம என்ன செப்பல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்வேர் வந்து நீட்டாக இருக்கணும். பார்க்கும்போது அது வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா. நானே ஆக்சுவலாக அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஸ்டெப்ஸும் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். நானும் இனிமேல் தான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அது க்ளீனாக இருந்தாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மேட்சிங்காக போடுறோம் ஃபுட்வேர் ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்றது ரெண்டாவது விஷயம் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேட்சிங்காக போட்டுக்கலாம். ஆறு வந்து அதை க்ளீனாக வச்சு போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ். இப்போ வந்து எல்லாமே ட்ரெஸ்லாம் நீட்டாக போட்டு எந்த ஒரு ஆக்சசரிஸும் போடாமல், இயரிங் போடாமல், செயின் போடாமல், பேங்கிள்ஸ் போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் ஆக்சசரிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி ஸ்டட்டு இல்லை இந்த மாதிரி ஜிமிக்கி, செயின் வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டுக்கிறதே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓவர் ஆக்சசரிஸ் பண்ணுறத விட சிம்பிளாக இருந்தாலே அது வந்து பார்க்கறதுக்கு வந்து எலகண்ட்டாக இருக்கும். குட் போஸ்டர். இப்போ வந்து என்னென்னா, நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லை. எப்பயுமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காரணும், அதுதான் வந்து குட் போஸ்டர் அப்படியெல்லாம் கிடையாது. அது நம்ம கம்ஃபர்டபுள் தான், நம்ம உட்காரணுன்னாலும் உட்காந்துக்கலாம். பட் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணணும். அதுதான் வந்து குட் போஸ்டருக்கான ஒரு அடையாளமே. ஸோ நம்ம இவ்வளவும் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உட்கார தெரில, நமக்கு நிற்க தெரில அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட பர்சனல் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ எல்லோரும் பேட் பிரெத் வந்து நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிது, மவுத் வாஷ் மாதிரி. அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பேட் பிரெத் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் பாடி ஹேர்ஸ்லாம் வந்து ஷேவ் பண்ணுறது, அது டோட்டலி வந்து உங்கள் சாய்ஸ் தான். பட் அது ஷேவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்குங்கிறது என்னோட ஒரு தாட்டு. அண்டர் ஆர்ம் ஷேவ் பண்ணுறது, லெக்ஸில் இருக்க ஹேர்லாம் ஷேவ் பண்ணுறது டோட்டலி உங்கள் இஷ்டம் தான். அண்டர் ஆர்ம்ஸ் வந்து பட் நம்ம கண்டிப்பாக ஷேவ் பண்ணி தான் வச்சுக்கணும். நிறைய பாக்டீரியாஸ்லாம் வந்து அதுலேருந்து பரவும். ஸோ நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஒரு அண்டர் ஆர்ம் டியோடரண்ட் ரோரான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அண்டர் ஆர்ம்லேருந்து ஸ்மெல் வராமல் நம்ம பாடியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்டான பெர்ஃப்யூம்னால் நான் நிறையா அடிச்சுப்பேன்ப்பா, நிறையா போட்டுட்டு போவேன் அப்படின்னு மற்றவங்களுக்கும் வந்து நம்ம தலைவலி உண்டாக்குற மாதிரி பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மைல்டான பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. லாங் லாஸ்டிங் பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து சம்மர்ஸில். ஏன்னா வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா அது பெர்ஃப்யூம் கொஞ்சம் முக்கியம் இல்லையா? அது இருந்தால் நம்ம கிட்டேருந்து பேட் ஸ்மெல் வராது. கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வந்தாலே நமக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும் அந்த டே ஃபுல்லுமே. எஸ்பெஷலி அது வந்து லாங் லாஸ்டிங் பெர்ஃப்யூமாக இருக்கும்போது. இப்போ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அண்டர் ஆர்ம் ஷேவ் பண்ணுறது முக்கியமோ, அதே மாதிரி லெக்ஸ் கிட்டலாம் அந்த ஃபிங்கர்ஸ் கிட்ட குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா? அது வந்து ஸ்டார்டிங்லலாம் ஷேவ் பண்ண மாட்டேன். அது வந்து விட்டுருவேன். நானும் இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் ஷேவ் பண்ணாலே நம்ம வந்து ஸ்லிப்பர் போடும்போது அது வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதே ஷேவ் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக வந்துட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு நெயில்ஸை வந்து ட்ரிம் பண்ண மறக்கக்கூடாது கையிலையும் கால்லையும். ஆனால் நெயில்ஸில் வந்து நிறையா கிருமிகள்லாம் போய் சேர்ந்துக்கும் நம்ம வந்து நெயில்ஸை ட்ரிம் பண்ணாமல் வைக்கும்போது. ஸோ நெயில்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி நீட்டாக ஒரு நெயில் பாலிஷ் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் அடிச்சிக்கலாம், இல்லைனா மருதாணி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான். முக்கியமான 10th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸ்மைல் பண்ணணும். இந்த சென்ஸ் ஸ்மைல் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக பேசணும், ஹாப்பியாக இருக்கணும். இதுதான் வந்து முக்கியமான விஷயமே எலகண்ட்டாக தெரியறதுக்கு. நம்ம இவ்வளோ பண்ணியும் நம்ம கரெக்டாக பேசல, ஸ்மைல் பண்ணல, ஒரு மாதிரி சேடாகவே இருக்கணும். அது பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? ஸ்மைல் பண்ணிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அதுதான் முக்கியமான ஸ்டெப்பே. பாய் காய்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.